வார்த்தைகள் நம்ம உள்ளத்தில் ஞாபகமாக இருக்கணும். நான் சொன்னார் ஒரு வார்த்தை, ஒரு வசனம் சொன்னார். அது இருந்தால் தான் நாம் நமக்கு இருக்கிற பிரச்சனைகளை நாம் ஜெயிக்கணும். அவங்க இல்லைனாக்கா வசனமே தெரியலன்னா, அதே ஞாபகம் இல்லைனாக்கா நம்ம வாயத்தை வேஸ்ட்டு. அதான் எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறது. நான் புத்தகம் பண்ணல, அவர் சொன்னது நான் அதான் மனசில் நினச்சிருந்தேன். ஆனால் கரெக்டாக ஐயா கருணாகர் எழுப்பிட்டாரு. நான் அவருக்கு சொல்லும்போது உண்மையாகவே அந்த டிபார்ட்மெண்ட் அப்படின்னு அவர் செய்கிற அந்த உத்தியோகத்தில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டை யாரும் பார்க்கல. நான் கொஞ்சம் நிறைய பேர் பார்த்துக்கிறேன், கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. ஆட்டம் எங்கூட ஊழியர் செய்கிற ஒருத்தர் லங்காவில் இருக்கிறார், கொன்றாங்க. அவர் கூட வந்து ஆட்டோ ஓட்டுனே தான் அவனுடைய ஊழியத்தை செய்ய ஒரு 8 சபை கட்டியிருக்கிறாரு. 8 சபை மொத்தம் பிள்ளை கூட இருக்கிறாரு. ஆனால் 2வது பார்க்குறேன்னா அவ்வளோ கரெக்டாக நம்ம விஸ்லி பிரதர் நான் அந்த வசனத்துக்குள்ளே அவ்வளோ ஆயமாக ரொம்ப ஆர்வம் இருக்குது. விட்டா 3 hour கூட பேசுவார் மாதிரி அவ்வளோ ஆர்வம் இருக்குது. அதுலேயே இருக்குது உள்ளே வந்து துண்ணு. ஏன்னா வசனம் இல்லைன்னாக்கா ஐயா வார்த்தையே இல்லைன்னாக்கா நம்மளுக்குள்ள நம்ம நிற்கிறது கூட வேஸ்ட்டு, நம்ம வாழ்றது கூட. இயேசு கிறிஸ்து வார்த்தையினால தான் பிசாசு ஜெயித்தார். வேறு எதுனாலும் அவர் நான் ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்த வசனத்தை தான் காட்டுறாரு. அவங்ககிட்ட அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எழுதப்பட்டிருக்கிறது. அது அவனுக்கு புரியும். ஏன்னா பிசாசுக்கு வசனம் புரியும். இப்போ இங்கே இருக்கிற நம்மளுக்கு எனக்கே வந்து நான் எவ்வளோ எனக்கு அவரை விட எனக்கு 48, ஆனால் அவரை விட வயசில் பெரியவனா இருந்தால் கூட எனக்கு வந்து கரெக்டாக வந்து வசனங்கள் தெரியும். ரெஃபரன்ஸ் அந்த எத்தனாவது அது அப்படி புரியாது. ஏன்னா ஞாபக சக்தி கொஞ்சம் கம்மி, அதனால் தெரியாது. ஆனால் கருத்து பாருங்க, ஒரு கருத்து அதுதான் நான் அப்பப்போ யோசித்துவேன். வார்த்தை நமக்கு நினைவு இருக்கிறதுனால தான் நாம் சில இந்த உலகத்தின் காரியத்தில் நாம் தேவனுக்காக உறுதியாக வாய ஒரு 127 சங்கீதத்தை பற்றி சொன்னார். 127 சங்கீதத்தினுடைய அவர் சொன்னதை நான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல. வீடுன்னு போது நம்ம தான், நம்முடைய வாழ்க்கை தான் வீடு. இந்த வீடை வந்து கர்த்தர் கட்டுறாரு. அவர் கட்டாத எந்த வீடும் உலகத்தில் நிற்கவே. 2 மனுஷன் வீடு கட்டினான். ஒருத்தன் கற்பாறை மேலே கட்டினான், மணல் மேலே கட்டினான். 2 வீடு தான், 2 வீடு தான். 2 பேர் கட்டுறது பேர் வீடு தான். ஆனால் அந்த பவுண்டேஷனில் தான் டிஃப்ரெண்ட்டு. அதோடைய அஸ்திபாரத்தில் தான் டிஃப்ரெண்ட். என்னன்னா அவன் என்னவோ பாறை மேலே கட்டுறான், இவனா மணல் மேலே கட்டுறான். பாறை மேலே கட்டுறது கொஞ்சம் கஷ்டம், நிதானமாக தான் வேலை நடந்திருக்கும். ஆனால் மணல் மேலே ஈஸியாக. அன்றைக்கி உலகத்தில் ஈஸியாக வாய ஜனங்க என்ன பண்ணுறாங்க, பல வழிகளில் கடந்து போகிறாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பிரதர். எனக்கு என்ன நான் ஆட்டோ ஓட்டிக்கினா சரியாக போச்சுன்னு பிரதர் சொல்லி அப்படி போயிடலாம். எனக்கு கூட வாரத்துக்கு ஒரு நாள் போனான். ஆனால் அந்த டியூட்டி அப்படி ஓர வச்சுட்டு கர்த்தருக்காக நான் பெருமையாக, ரொம்ப பெருமை எனக்கு. ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து எனக்கு கம்மிட்டாக ரொம்ப பெருமை எனக்கு. ஏன்னா உண்மையாக அதே வேலையை கரவன்றவங்க கூட அந்த வேலையை ஒழுங்காக என்ன பண்ணுறதில்ல செய்கிறாங்களா ஐயா. அதே வேலை தான் சொல்லுவாங்க, ஃபுல் டைம் அந்த டைம் இந்த டைம்னு. அவங்கள தவிர ஃபுல் டைம் ஏங்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய வேலையே இல்லை. ஆனால் பேர் அது. நான் கஷ்டத்துலேருந்து இந்த காரியத்தை சொல்லணும். 2 பேர் கட்டின வீட்டில் ஒருத்தர் வீடு என்னமோ கற்பாறை மேலே, இன்னொருத்த வீடு என்னமோ மணல் மேலே. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் புத்தி உள்ளவன், அவன் புத்தி இல்லாத. ஃபவுண்டேஷன் வச்சு தான் ஆண்டவர் பேசுகிறாரு. வீடு எல்லாருக்குமே உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப சீக்கிரமாக பணக்காரராக இருக்கணும் பார்த்தாக்கா எல்லாருக்கும் ஒன்றாங்க இன்னும் மகிழ்ச்சி. ரொம்ப சீக்கிரம் பிரதர் எப்படி சம்பாதிச்சிட்டேன் பிரதர், எப்படி இவ்வளோ சீக்கிரம். அந்த வழி எது கூட என்ன பண்ணிட்டேன் காட்டுங்க. அந்த வழியை அவர் சொல்லும்போது அதுக்குள்ள நோய விசாலமான அந்த மார்க்கத்தில் நோய அநேகர் இன்னைக்கு உண்டு பாருங்க. இங்கே எத்தனை பேர் போகிறோம் நம்ம, இவ்வளோதான். ஏன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா கர்த்தர் கேட்கறது எங்கே 2-3 பேர், ஆனால் இன்னும் அதிகமாக இருக்கிறோம் நம்ம. ஏன்னா ஒரு மனத்தின் ஆவி இல்லாமல் 1 கோடி ஜனம் தன்னால் ஆகும். எனக்கு நிறைய பேர் கொஞ்சம் பேர் பெருமனை தெரியுமா, சபையில் என் சர்ச்சை பார்த்தீங்களா, என் பில்டிங் பார்த்தீங்களா, என் ஆத்துமாக்களை பார்த்தீங்களா, ஏன் அதிலே தெரிஞ்சது அவர் யாருன்றது. ஆனால் ஒரு மனம் இல்லாத அவ்வளோ பேர், 10 கன்னிகையில் 5 பேர் செலக்டட் பர்சனு. 5 அவங்க கூட நினச்சிப்பாங்க, நாங்கள் 10 பேர் சபையில், நீங்கள் 100 பேரில் நாங்கள் 10 பேர் தான் பர்ஃபெக்ட்னு நினச்சிக்கலாம். ஆனால் அதுலேயும் 5 டெம்மின்றது அவர் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு.
புத்தி உள்ளவங்க புத்தி இல்லாதது. இந்த உலகத்தில் நம்ம எவ்வளோ வாழ்ந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட காரியத்தை செய்தாலும், கர்த்தருடைய பார்வையில் அவருடைய வசனத்தை கொண்டு நமக்கு சொன்னார். ஒரு வசனம் சொன்னார், புத்தி கர்த்தரிடத்தில் ஒருவருக்கு ஞானம் குறைவாக இருந்தால் அவன் யாரிடத்தில் கேட்கணும்? அவர் சொன்னதே தான் நான் திருப்பி சொல்றேன். எனக்கு எதுவும் புதுசாக வசனம் வரல. ஏன்னா சம்பூர்ணம் அவர்கிட்ட தான் இருக்குது. ஞானத்தை இந்த உலகத்தில் ஒரு பேர் நம்ம புக்ஸை படிச்சாலும் அந்த அறிவு கர்த்தருக்கு முன்பதாக புத்தி கட்ட அறிவு. அது மணல் மேல வீடு கட்டின மனுஷனுக்கு ஒப்பாதான் இருக்குது. ஆனா புத்தி உள்ளவன் யாருன்னா, இந்த உலகத்தின் வாழ்க்கை கர்த்தரால் எனக்கு உண்டாயிருக்கிறது. இன்னைக்கு நான் வாயிறது, இன்னைக்கு நான் உயிரோடு இருக்கிறது 2023 முடிச்சு 2024 கூட நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது காரணம் கர்த்தரையா வீட்டை கட்டிக்கிறதுனால எனக்கு அசைவென்றது இருக்காது. பெருவலும் கஷ்டம் அது மேல மோதட்டும் நான் கவலையே பண்ண மாட்டேன். ஏன்னா என் கடைக்கால் யார் மேல இருக்குது, என் அஸ்திபாரம் யார் மேல இருக்குது, என் விசுவாசம் யார் மேல இருக்குது, என் நம்பிக்கை யார் மேல இருக்குது. நான் யாரை கொண்டு போயிச்சுக்கிறேன்? என் பிள்ளைய கொண்டு போய்க்கிறேன் கொஞ்சம் பேர், என் மனைவியை கொண்டு போய்க்கிற கொஞ்சம் பேர், என் கணவனை கொண்டு போய்க்கிறேன். யாராலும் நீ போயிச்சாலும் கர்த்தர் மேல உன் அஸ்திபாரம் இல்லாவிட்டா, என் அஸ்திபாரம் நம்முடைய விசுவாச வாழ்க்கை இல்லாவிட்டா நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கெல்லாம் கர்த்தர் பார்த்து சொல்லுவாரு, சைபர் பெஸ்ட்பா, நீ எட்டினால வாழ்ந்தாலும். ஒரு ஐயா ஞான சகப்பாரு, உலகத்தில் 100 ஆண்டு உம்மிடத்தில் ஒரு நாள் நீர் என்று வாழ்வு ஏது இறைவா, நீங்க இல்லாத வாழ்வு எங்களுக்கு எங்க? கல்லுக்குள்ள இருக்கிற தேரைக்கு கூட நமக்கு கொஞ்ச நேரம் கதை சாத்திட்டா மூச்சு பேசி வராது. ஆனா அதுக்கு காத்து கொடுத்து அதை வாழ வைக்கிறவர் ஒருவர் இருப்பாருன்னா என்னையா வாழ வைக்க மாட்டார். அப்ப அவர் மேல நம்பிக்கை வைத்து நான் வாழும்போது அவர் என் வீட்டை கட்டி இருக்கிறார் என்ற விசுவாசம் எனக்கு இருக்குமானா நான் படுற பிரயாசம் எல்லாம் விசுவாசம் இல்லாம இதுல 2 வார்த்தைன்னா நான் என்ன சொல்றேன்னா, ஐயா சொன்னதுல ஒரே ஒரு எதுக்கு எனக்கு புரிஞ்சுட்டு நான் சொல்லிடுறேன். ஐயா அவர் ஒரு இதுல போனாரு, ஒரு இதுல போனாரு, நான் ஒரு எனக்கு தெரியுது 2 பேரும் தெரியுது. ஆனா நாங்க தமிழ்ல பேசுறோம். இது கூட எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட் இல்லையா? என் அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் வீடு. ஆமா, அப்ப என்னன்னா கர்த்தர் இல்லாம வாழ்கிற வாழ்க்கை பெஸ்ட். கர்த்தரோடு வாழ்கிற வாழ்க்கை ஒரு உலகத்துல அதுக்கு என்ன உண்டு? பலன். அவன் கர்த்தர் இல்லாம வாழ்கிறவன் என்னமா ராவெல்லாம் வீழ்ச்சி இருந்தாலும் பிரயாசப்பட்டு அவன் சாப்பிட்டாலும் அதுல என்ன ஐயா என்ன ஏன் கஷ்டத்தை நான் சொல்றியா? நம்ம தெரியாத ஒண்ணு இல்லை, குடிக்காரனை பத்தி எதை குடிக்காரப்பா, நான் நீ குத்தியாப்பா 1 ரூபா, நீ குத்தியா 10 ரூபா பாக்கெட்டுக்க, ஏன் கஷ்டம் நான் குடிக்கிறேன். அவன் குச்சி நாள் ஆகும், நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம சொல்றோம். அதனால நன்மையான தேவ பிள்ளைகளை 2 வார்த்தையை நான் முடிக்கிறேன். ஒன்று, இந்த உலகத்தின் வாழ்க்கையில உண்மையாகவே இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சகோதரன் முன்னுக்கு கொண்டு வந்தேன். என்னன்னா, தேவனுக்குள்ள தேவன் மேல நம்பிக்கை வைத்து வாழ்கிற வாழ்க்கைக்கு பலன் உண்டு. உண்மையாகவே பலன் உண்டு. அது இப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. எப்படி பார்க்கலாம்னா விசுவாசத்துல. ஆமா, காத்தை பார்க்க முடியாது, ஆனா என்ன பண்ண முடியும்? அதை அனுபவிக்க முடியும். கர்த்தர் நடத்துறதை கர்த்தர் ஏதோ ஒரு வழியில நம்ம உலகத்திலையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய வாழ்க்கைக்கும் அவங்க வாழ்க்கைக்கும் ரொம்ப சீக்கிரம் கடற்கடான்னு வாழ்ந்து டப்புன்னு போயிடும். அப்பதான் புரியும் நம்மளுக்கு. ஆனா அந்த கொஞ்ச நேரத்துக்கு திருப்பி மாத்திருவோம், மறுபடியும் 1000 நான் பார்த்துட்டு பண்ணணும். ஆனா நம்முடைய வாழ்க்கை அப்படி இல்லை. தேவனுக்குள்ள ஸ்திரமாய் வாழ்கிற வாழ்க்கை. கர்த்தர் வீட்டை கட்டியிருக்கிறார். அவர் கட்டுகிற வீடு என்ன பண்ணும்? நிலைத்து நிற்கும். உலகத்துல பெருவெல்லம் என்கிறதான உபத்திரம், போராட்டம், கஷ்டம், நஷ்டம், வேதனை உண்மையா வாயிறவனுக்கு அநேக எங்க ஷெட்டு அந்த ஒரு நெல்லிக்காய் மரம் ஒன்று இருந்துச்சு. ஷெட்டு இருக்கு, நெல்லிக்காய் மரம் தெரியும், அரண்மனைக்கு அப்படியே கொத்துதான் வரும். அந்த மரம் இருந்ததுனால பசங்களாம் அந்த மரத்துக்கிட்ட தான் இருப்பாங்க. சரி, அது ஒரு சந்தோஷம் தான். இன்னொரு என்னன்னா, அது கொஞ்சம் மேல கீழே இருக்கிற வரைக்கும் உலுக்கி சாப்பிட்டு போடுவாங்க. மேல போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த கல்லுல அப்படி அடிச்சு என்கிட்ட வேலை செய்யற மெக்கானிக் ஒருத்தருக்கு தள்ள அடிபட்டு ரத்தம் சுமார்
பசங்களை என்ன பண்றது? கனி கொடுக்கிற செடிக்கு கல்லடி இருக்கிறவனுக்கு காக்கிறவனு கூட. அதனால அதை ஒண்ணு நம்ம என்ன பண்ண முடியாது, வெட்டி போட முடியாது. பலன் கொடுக்கிறவனுக்கு அந்த உலகத்துல பல பிரச்சனை இருக்கும். இருந்தாலும் நம்முடைய விசுவாசத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாதுப்பா. ஏன்னா அவர் மேல நம்ம அஸ்திவாரம் போட்டு இருக்க அது எந்த விதத்தில் விலக்கி கொள்ள எந்த ஏதும் நமக்கு காணப்படக்கூடாது. நான் அப்படி விலக்கி கொண்டா அவர் சொல்றாரு, மனுஷன் பார்வைன்னா ஒவ்வொன்று தம்பலாம். ஆனா தேவன் சொல்ல புத்தி கட்டவனே, மதிகேடனே. நம்ம பாக்குறல நீதிமன்ற இதை பிரசங்கி எல்லாம் வானத்துக்கு பூமி மேல எல்லாமே மனுஷன் மாயாக வேஷமா திரிகிறான். மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? மாய வேஷமா இருக்கிறது. அதனால மாயமான வேஷமா வாழ்கிற மனுஷனுக்குள்ள நிரந்தரம் ஒண்ணுமே இல்ல. அப்ப நிரந்தரம் ஒண்ணு இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். இத கெச்சா புடிச்சுக்கின்னு இதை விசுவாசித்து இதன்படி நடக்கிறவனுக்கு என்ன வெக்கமே. ஆமா, அவனுக்கு தோல்வி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு. அதனால கர்த்தர் வீட்டை கட்டானா கட்டுகிறவருடைய பிரயாசம். கர்த்தர் நகரத்தை காக்கலன்னா அதை காக்கிறவருடைய பிரயாசம். நம்மளுக்கு ரொம்ப செக்யூரிட்டி எல்லாம், நமக்கு ரொம்ப செக்யூரிட்டி என்னென்ன செக்யூரிட்டி எல்லாம் வச்சுக்கிறோம், எங்கெங்கோ வச்சுக்கிறோம். வீட்டில் இருக்கிறது கூட இப்போ பயம். லாக்கர் வைக்கிறோம். இப்போ லாக்கரை கூட சாப்பிட்டுது. லாக்கரே சாப்பிட்டுது இல்லையா? நகை போட்டுக்கிறதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப பயமா இருக்குது. நகை இல்லைனாலும் நம்ம ஆளுங்களுக்கு நகை போட்டுக்கினாலும் பயமா. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு முன்னே ஓவர் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா, ஒரு டீச்சர் அந்த பொம்சம்பத்திலிருந்து வந்திருந்தா, கழுத்துல செயினை பிடிச்சி இஷ்டம் வந்தவன் அந்த அம்மா கீழே உயிர்ந்து கரண்டுன்னு வந்தா கூட உள்ள அந்த செயின் ஆடல. அவ்வளவு கனமா வந்துருப்பாங்க. எது அபாயம்? எது இச்சித்துமோ எதை வாஞ்சித்துமோ அது அந்த அம்மாக்கு டீச்சர். இன்னும் நிறைய பேர் வரலன்னா கைத்த கூட அறுத்துறாங்க. இந்த நகை தேவைதான். அந்த நகைனால நம்முடைய வாழ்க்கை அப்போ கொஞ்ச நாள் பார்த்தீங்களா, நிறைய பேர் நகையில போட்டு அதை கூட சுத்தினாங்க. இது நிறைய அந்த பசங்க நிறைய பிள்ளை பசங்க தான், வேற யாரும் இல்லை. ஜாலிக்காக எல்லாம் எப்படியோ ஒரு அப்படி வண்டி தேடுறாங்களோ இல்லைன்னா ஏதோ ஒன்று பண்ணுறாங்களோ, எப்படியோ ஒரு வண்டி வாங்கிட்டாங்கன்னா அது பெட்ரோல் ஊற்றினா என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் பார்த்து. நம்மளுக்கு தான் செல்ஃபோன் தான் வந்துக்குது இல்லையா? செல்ஃபோன்லேயே என்னென்ன ஒன்றுமா எல்லாமே அவன் எது காட்டுறானோ தெரியல. ஆனால் இவன் மாட்டான், அதை கரெக்டாக பிடிச்சிக்கிறான் இல்லையா? நல்ல நன்மையான தேவப்பிள்ளைகளே, கர்த்தர் மேலே நம்முடைய விசுவாச வாழ்க்கையை நாம் உறுதிப்படுத்தி கொண்டு நாம் வாழ்வோம்னு சொன்னாக்கா நம்முடைய வாழ்க்கையில் என்ன இல்லை, கர்த்தர் வீட்டை கட்டாத வீடு. கர்த்தர் எந்த வீட்டை கட்டலையோ அந்த வீடு நமக்கே தெரியும். அவர் நம்ம வீட்டை கட்டலைன்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி போயிருக்குதுன்னு. ஆமாம், பேருக்கு தான் வெளியே கர்த்தர் இந்த வீட்டுக்கு தலைவர் போர்டு தான் இருக்கும். ஆனால் வீட்டு தலைவர் வேற இருப்பாங்க. அக்கத்துல எல்லாம் என்ன உண்டாகும்னா அவமானம் தான் உண்டாகும். இவங்களும் கிறிஸ்தவ தான், இவங்க தான் கடவுளுக்குள்ள நிற்கிறாங்க. ஆனால் இவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பைபிள் கையில் போகுது, மிச்ச நாட்டில் என்ன போகுது பாரு. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு அவமானத்தை உண்டாக்குகிற நிலைமை கொண்டு வராதபடி நாம் கர்த்தரால கட்டப்பட்டிருக்கிறோம் என்ற ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நான் யாரால கட்டப்பட்டிருக்கிறேன்? கர்த்தரால கட்டப்பட்டிருக்கிறேன். அப்ப கர்த்தரால கட்டப்பட்டவன் அவருடைய கட்டளையின்படி தான் என்ன பண்ணான்? செயல் பண்ணான். அவர் கட்டளையின்படி தான் யோசுவாக கேட்கிறார். ஆண்டவரே, நீ மோசேக்கு இருந்தது போல எனக்கும் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா அவர்கிட்ட, மோசே என்னுடைய வார்த்தைகளை அதே நீ என்ன பண்ண அப்படி கவனமா வாழ்க்கையில நான் கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கோம்னாக்கா கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் நடக்கும் போது கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கோம். நமக்கே தெரியும் நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னு சொல்லி. அப்புறம் நம்ம இந்த வசனத்துக்கு நம்மளுக்கு ஒத்துவாவே வராது. ரெண்டாவது, அவர் காவல் காப்பாரு. யாரை காப்பாரு? அவரால் கட்டப்பட்டவங்களை தான் அவர் காப்பாரு. அவரால் கட்டப்படாத நீ விழித்திருக்கிற ராத்திரிக்கெல்லாம் செக்யூரிட்டி மாதிரி விழித்திருந்தாலும் அதனால லாபம் ஒண்ணுமே இல்லை. என்ன லாபமா? லாபமே இல்லையா? அப்புறம் ஐயா சொல்லே வந்தாரு. அப்புறம் சாப்பிட்றது கூட நீ வருத்தத்தோடு நீ கஷ்டப்பட்டு சாப்பிட்ற. ஆனா ஜனங்களுக்கு தான் ரொம்ப பெருமையா இருக்குமா தவிர அதுலயும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லாம, கர்த்தருக்கு பிரியமில்லாத சொன்ன மல்கியா அவர் கூட அவர் விரும்புகிறத நம்ம செய்யாம
நம்ம சம்பாதிக்கிறத நம்மளே அதுலயும் பிரயோஜனம் இதெல்லாம் பார்த்து வரும்போது எல்லாம் வந்து கர்த்தர் இல்லாம. அப்போ 2 வீடுகளை பார்க்குறோம். ஒரு வீடு கற்பாறையின் மேல கட்டப்பட்ட வீடு, இது கர்த்தரால கட்டப்பட்ட வீடு. கற்பாறை யாரு? கிறிஸ்து. அவரே அந்த கண்மலை, அவர் மேல கட்டப்பட்ட ஒருவனும் அவர் கட்டளை விட்டு விலகி போகவே மாட்டான். அவர் இல்லாம கட்டப்பட்டது என்னாச்சு? எல்லாருக்குமே வீடாக தான் காணப்பட்டுச்சு. ஆனா திடீர்னு வெள்ளம் வரும்போது அதை அடித்து அந்த வீடு இல்லாம, இருக்கிற இடம் இல்லாம, துன்மார்க்கம் எப்படி போயிடுவானா? பொட்டு போல பதறை போல. அப்புறம் பேரு கூட ஞாபகத்துக்குள்ள உங்களுக்கு தெரியும். சித்தூர்ல எத்தனை துன்மார்க்க எப்படி எப்படி வாழ்ந்தாங்க. இன்னைக்கு அவங்க யாரும் நினைச்சுக்கிறாங்களா இல்லையா? இந்த வாழ்க்கை நம்மளுக்கு கொடுக்கல. நம்ம சிறு வேலையை நம்ம பிரதர் சொன்ன சின்ன வேலை இருந்தாலும் பெரிய வேலை இருந்தாலும் இந்த கர்த்தரால எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இந்த வேலை மாத்திரம் இல்லை, இதுக்குள்ள கர்த்தர் நாமத்தை நான் என்ன பண்ண போறேன்? மகிமை அடுத்து போறேன். அந்த விசுவாசத்தோடு போகும்போது சொல்றாரு, 300 ரூபாய்க்கு ஆசைப்பட்டேன், ஆனா கர்த்தர் அது டபுளா அது த்ரிபிளா மாத்துவாரு, இன்னும் கூட மாத்துவாரு. அல்லேலூயா. ஏன்னா அவரால் உண்டாக்கப்பட்ட வேலை. கர்த்தர் நாமே வார்த்தைகள். எனக்கு எதுவும் இல்லை, சாரி மன்னிச்சுக்கிறேன் ஐயா.